ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த வீடியோவில் கார் வைப்பர் மெயின்டெனன்ஸ் பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா இப்போது மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வைப்பரோட யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு சேஃப்டி ட்ராவலுக்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வைப்பர் அப்படிங்கிறது. மழைக்காலங்களில் நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஜென்ரலாக நீங்கள் வண்டியை ரொம்ப ஒரு ஹாட் சன்லைட், ரொம்ப வெயிலில் நீங்கள் பார்க் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நார்மலாக எல்லாரும் செய்கிற ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தெரிஞ்சும் சரி தெரியாமையும் சரி நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி இது என்ன கண்டிஷனில் இருக்கோ இதனுடைய அந்த ஒரிஜினல் பொசிஷனில் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இப்போ ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு டவுனுக்கு போகிறோம், ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஓப்பன் சன்லைட்டில் அப்படியே நிறுத்திட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விண்ட்ஷீல்டோட ஹீட் எல்லாமே சேர்ந்து இந்த வைப்பர் ரப்பரை டேமேஜ் பண்ணிடும். ஸோ அது டேமேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு அந்த ஒரு கம்ப்ளீட் யூஸ் என்னவோ அது இருக்காது. நீங்கள் வைப்பர் சரியான டயத்தில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது மழை காலத்தில் சரியான ஒரு யூசேஜ் உங்களுக்கு இருக்காது. லைன்ஸ் விழுகிற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி சரியாக வைப் ஆகாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, வெயிலில் ரொம்ப நேரம் வெயிலில் ஹாட் சன்லைட்டில் நிறுத்தும் போது இதை அப்படி எடுத்து இப்படி ஃப்ரீ பண்ணி இப்படி விட்டுருங்க இந்த கண்டிஷனில், சரிங்களா? ஸோ ரெண்டையும் நீங்கள் எடுத்து இப்படி கொஞ்ச நேரம் விடும் பொழுது உங்களுக்கு இந்த வைப்பரில் இருக்கக்கூடிய அந்த பிளேட்ஸ் டேமேஜ் ஆகாது, சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விடும் பொழுது உங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, அந்த ஹாட் சன்லைட்டில் ஆகிற டேமேஜஸ் அதுவும் அவாய்ட் ஆகும். இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் அப்படி வைக்கும் பொழுது அந்த பொசிஷன் இருக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரிலாம் வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த மாதிரி டர்ட்டி ஆகிடும், சரிங்களா? அந்த டஸ்ட் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகிடும். பாருங்கள், இப்போ நீங்கள் வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா இங்கே நிறைய டஸ்ட், இந்த மண் அது இதெல்லாம் இங்கே அப்படியே ஃபார்ம் ஆகிடும். தென் நீங்கள் அதை சரியாக க்ளீன் பண்ணாமல் ஒன்றுமே பண்ணாமல் டைரெக்டாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வைப்பரை ஆன் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விண்ட்ஷீல்ட்லாம் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழுகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா? அப்படியே லைன்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது ஒரு மிகப்பெரிய டேமேஜ் உங்களுக்கு உண்டாக்கிடும். அதனால் எப்போவுமே இந்த பொசிஷனில் வச்சுடுங்க. சன்லைட்டில் நிறுத்தும் போது இந்த பொசிஷனில் வச்சுடுங்க. தென் டெய்லியும் மார்னிங் நீங்கள் வண்டி எடுக்கும் போது, மேபி நீங்கள் டெய்லியும் எடுக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் ஒகேஷ்னலி எடுக்கிறவங்களா கூட இருக்கலாம். பட் எப்போ நீங்கள் வண்டி எடுத்தாலும் பாருங்கள், இந்த விண்ட்ஷீல்டை மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கோங்க. வைப்பர் இப்படி எடுத்து விட்டுட்டு இங்கே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ஒரு துணியில், ஒரு சாஃப்டான கிளாத், ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மண் அது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுங்க. வைப்பர் அப்படிங்கிறது ஜஸ்ட் அந்த ரெயின் வாட்டரை மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ நிறைய பேர் நான் ட்ராவலிங் டயத்தில் பார்த்துருக்கேன், நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் அப்படியே டஸ்ட் அடித்து இந்த வேப்ப இலையெல்லாம் சிக்கியிருக்கும் ஒரு சிலர் வண்டியிலலாம் பார்த்தா. ஸோ அது எந்த அளவுக்கு அவங்க ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு யோசிச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய வெஹிக்கிளை அவங்களே மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிறது அதுலேருந்து நமக்கு புரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டாம். நம்மளுடைய வெஹிக்கிள் ஈவன் அது எந்த மாதிரி ஒரு சின்ன வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஒரு பட்ஜெட் மாடலாக இருந்தாலும் சரி, அதை நல்லா மெயின்டைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். தென் அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விண்ட்ஷீல்டை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்பர் வாட்டர் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த வாட்டரில் நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களே க்ரியேட் பண்ணுவாங்க. கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு வாட்டர்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்களே ஒரு லிக்விட் மாதிரி வைப்பர் லிக்விட் க்ரியேட் பண்ணி அந்த இதில் டெபாசிட் பண்ணுவாங்க. அது ரொம்பவே ஒரு தப்பு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஒரு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு மாதிரி அந்த ஷாம்பு பேஸ்டு ஐட்டம்ஸ் எல்லாம் போடும்போது அந்த நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க வைங்களேன், அந்த வைப்பரோட அந்த வைப்பர் லிக்விட் இருக்கு இல்லையா? ஸோ அது கீழே அந்த கெமிக்கல்லாம் ஃபார்ம் ஆகிடும். அந்த ஷாம்புடைய கெமிக்கல்ஸ் எல்லாம் அப்படி கீழே போய் ஃபார்ம் ஆகிடும். தென் வாட்டர் தனியாக செப்பரேட் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்பொழுது உங்களுக்கு சரியான யூஸ் இல்லை. இன்னும் மெயின் என்னன்னு பார்த்தா, இந்த இது மவுத் இருக்கு இல்லையா? ஸோ இது பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் அந்த ஒரு கெமிக்கல்ஸ் இதில் பிளாக் பண்ணிவிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் வைப்பர் லிக்விட் மார்க்கெட்டில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நான் வீட்டிலே ஏதாவது ட்ரை பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கோலின் லிக்விட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த லிக்விடோட ஒரு பர்டிகுலர் அளவு தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு
கிளீனர் லிக்விடாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வேணால் ஒரு பெட்டர் ஐடியான்னு சொல்லுவேன். பட் ஷாம்பு எக்காரணத்தை கொண்டும் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஷாம்பு ஆகட்டும், தென் டிட்டர்ஜென்ட் சோப், அந்த மாதிரி டிட்டர்ஜென்ட் சம்மந்தமான லிக்விட்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க, சரிங்களா? ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மழைக்காலம் வந்தாச்சு. ஸோ வைப்பருடைய யூசேஜ் நமக்கு ரொம்பவே இருக்கும். அதனால இந்த சின்ன டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஏதாவது விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா பயனுள்ளதா இருந்திருக்கலாம், சரிங்களா? ஸோ வரக்கூடிய நாட்கள் நிறைய பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி, வணக்கம்.